நிலையில் கூட காலை தொடுற மாதிரி கெஞ்சி என்ன செய்யறாங்க, திரும்ப திரும்ப அந்த வாக்குறுதியை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த தாயினுடைய அந்த கெஞ்சுதலை அவங்க அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு அருகாமையில் வந்து அவங்க கெஞ்சக்கூடிய அந்த நிலையை பார்த்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு இரக்கம் வந்துடுது. அப்போ அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறான், உனக்கு 3 பேர் என்ன செஞ்சேன், அவனுடைய சொந்தத்தில் தூக்கில் இடுமாறு நான் கட்டளையிட்டேன். இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம், இந்த 3ல் ஒரே ஒரு ஆளை நான் என்ன செஞ்சிருந்தேன், மன்னித்து விட்டு விடுகிறேன். ஆனால் 2 பேரை கட்டாயமாக நான் என்ன செய்வேன், தூக்கில் இடுவேன். யாரை தூக்கில் இடுவதை விட்டு விடுவித்து கொள்ளலாம் என்பதை நீ என்ன செஞ்சுக்க, தீர்மானித்துக்கொள் என்று அந்த பெண்மணியிடத்திலே விட்டு விடுகிறான். நீ யார் மேலே கை வைக்கிறாயோ அவங்கள நான் விடுதலை செய்து விடுவேன், மீதி 2 பேருக்கும் என்ன செய்வேன், நான் தூக்கு தண்டனை கொடுத்து விடுவேன் என்று அந்த பெண்மணியிடத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்கிறான். அந்த பெண்மணி கொஞ்சம் கூட அசரவில்லை, போய் தன்னுடைய தம்பியின் மீது கை வைத்தது. தன்னுடைய தம்பியை விடுதலை செய்து விடுங்கள் என்கிற அடிப்படையில் தன் தம்பியின் மீது கை